பாட்ட போடியானா பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. பாட்டு போட முடியாது. அவன் என்ன பாடவா சொன்ன? போன்ல இருக்கிற பாட்டு போடுறதுக்கு என்ன பருப்பு கருப்பு பேசுறான். வெளியூர் ரூம் வந்துகிட்டு இப்படி பண்ணுவியா? பால் போட சொல்றா. போய் ஃபீல்டிங் நில்லுங்க போங்க. என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு தானே பாட்டு போட சொல்லி பிரச்சனை பண்றாரு. யாருன்னே தெரியாதவங்களுக்கு எப்படி நான் பாட்டு போடுவாங்க? ஊர் பேரு தெரியாத ஊருக்கெல்லாம் விளையாட வராதீங்கன்னா கேக்குறீங்களாடா? மேட்சை பாருண்ணா. மேட்ச் அசிங்கப்படுத்திட்டு மேட்ச் ஒரு கேடு. நோ எத்தி யாரும் தெரியல. ஒரு லெவனே பாட்டு போடுவாங்க. ஏன் முனிசிபல் பண்ணிட்டுக்கா? போடா. நோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு, லேட் ஆகுது. ஏய் அண்ணா வருது பாறா. எங்கடா? தோ பாறா. அண்ணா திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அன்பர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். நான் பேர் இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போகணும்ல. அடுத்த பந்து எந்தெந்த மலைமலைக்கு ஆட்டத்தை ஓரோடு பாராரா அல்லது கடைசி வரை எடுத்துச் செல்வாரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸர். நம்ம ஒரு ஹைட் கடிக்கிறான்டா அந்த ஆள். இன்னும் 11 வருஷம் இருக்கும்ல. ஏய் அந்த அண்ணன் ஞாபகம் இல்லையா உனக்கு? அதே மாதிரி ஆடுறாரா மனுஷன்? அதே மாதிரிலாம் இல்லை, ஒரே மாதிரி ஆடுறாரு. அதுதானே, ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. இப்போ யார் நல்லா விளையாடலன்னு சொன்னா? அதுக்கு நீங்களாம் ஒன்று பண்ணுறீங்களா ஆவுன்னு. அவ்வளோலாம் அந்த அண்ணனுக்கு சீன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைடே அடிக்க வரா தெரியுமா? அவரும் அடிக்கிறாருன்னு காலுக்கே போடுறானுங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தனும் ஆஃப் சைடு போட மாட்டானுங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன லுங்கி கட்ட மூட்டை சட்டையில் ஒருத்தர் வந்தார? இல்லைண்ணே, நாங்கள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், வேற யாரையும் பார்க்கல. என்ன எங்கே போயிட்டு ஓனியும் எடுத்து தொலைக்க மாட்டேன். மாப்ள யோ மாமா, திட்டு ஒன்று ஒலிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கியா நீ? வாயா போனோம். ஆடுதுறக்கிற வர ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அந்த ஆள் கேட்டிருந்தா கூட சொன்னது மட்டும் தான்டா கேட்டிருப்பான். இவன் என்னென்னத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட போறான்னு தெரியலையே. புடியா இருப்ப வேலையை பார்த்துட்டான். இனி கலவரம் தான். ஏய் எங்கடா? என் மேலே தானே தப்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் மாப்ள சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. யோ மாப்ள உன்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன். மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போனோம். சரிதான், சின்ன பசங்க தான். அத்தானுக்கு ஸ்பெஷல் ஐட்டமா? ஜாலி தான் போ. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா, வேலையா ஆடுதுற வரைக்கும் போயிருக்காரு. அம்மா அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறக்காரனே நான் தான்மா. என் ஊர்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தோம், இவனை நம்பி வந்தேன் பாருமா. என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். வேலைக்கு வருவானா வர மாட்டானம்மா? எங்கம்மா போயிட்டு வந்தாலே? ஐயா உன் புள்ள வந்தாச்சு, கச்சேரி ஆரம்பம்.
ஏய் அங்க என்ன பாரு குடி. ஏய் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டில் மரியாதை இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. பசிக்குதுமா, சோறு எடுத்து வை. இந்த பாரு சோறு கீறு போட்டு வந்து நீட்டின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியே ஸ்பூன் எடுத்துடாமா, கையெல்லாம் பெயிண்டா இருக்கு. உன் கறியில எல்லாம் சூடு சொன்னே இல்லையா? கொட்டிக்க மட்டும் எதுக்கு வீட்டுக்கு வர? வேற இடத்துல போய் திங்க வேண்டியதானே. ஏ லூசே, விளையாட்டு வந்தா கை காலாடி பெயிண்ட் ஓடிருக்குமா? நான் வெயில் தெரியுமா பாப்பா, நானே வெயில்ல லோல் பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏய் உன் நாடகத்தெல்லாம் எங்கிட்ட போட்டுருந்த, எங்க அந்த விளக்கு? என்னாச்சு? அடக்கி வாசி ஆடுதுறக்கார வாங்கிட்டு போயிட்டு நம்பிட்டு இருக்கேன் பாரு. அட ஆடு துறக்கார பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. இந்தடா நெய் நிறைய போடாதம்மா, நெஞ்சு கறிக்குது. கொஞ்சம் தாண்டா தின்னு. நான் இங்க ஒருத்தி நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு கொண்டு வந்து நீட்டுற. ஆமா வாரம் ஒரு முறை நீயும் கத்திட்டு தான் இருக்க. எல்லாம் மாறி போச்சா? போ போ போய் வேலையை பாரு. அது சரி, நீ பொறுப்பா இருந்தா தானே அது பொறுப்பா இருக்கும். ஆமா ஆமா ஏன் சொல்ல மாட்டேன்? என் சனத்துல அத்தனை பொண்ணுங்க இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ வான்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன்ல, அதுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவடி. நீ தான் வீட்டுக்குள்ளே விடலையே, கோச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க சோறு சரியில்லைன்னு திரும்ப வந்துட்டியாமே. பாத்தியாடா பூமால என் பேத்திக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கான்னு. யாயா சொன்னதே ஓம் புள்ளதான். டேய் நான் போறேன்டா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன்டா. தண்ணி தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன்டா கண்டிப்பா. செகண்ட் ப்ரைஸ் போட்டுக்கண்ணா, அப்பாட்ட பேசுகிறேன். தேங்க்ஸ்ப்பா. இந்த வருஷம் பழைய பிளேயர்ஸ் ஃபோட்டோலாம் வச்சு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கீங்க போல. ஆமாம், இது 20வது வருஷம்ல, நம்ம பழைய பிளேயர்ஸ் போட்டோலாம் ஃப்ளெக்ஸில் போட்டு அப்படி கெத்தா வச்சா அதெல்லாம் ஒன்றும் பெருமைலாம் இல்லைண்ணே. முன்னெல்லாம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர்னா ஊரில் சொல்லிக்க கெத்தாக இருக்கும். இப்போ அப்படியா இருக்குது? நீங்களே டோர்னமெண்ட் நடத்துறீங்க, நீங்களே டைரெக்டாக ஃபைனலும் ஆடுறீங்க. அதுக்கு எதுக்கு நான் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டேன்? ஒரு நிமிஷம்மா. ஏண்டா பாலாஜி, ஏண்டா இப்படி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மானத்தை வாங்குறீங்க? சொல்லுங்க கணேஷே. என்னண்ணா அன்பு ஃபோட்டோலாம் பேனரில் இருக்குது? ஆமாம் கணேஷா, அன்பு நம்ம டீமில் ஒரு மேட்ச் ஆடி இருக்கான்ல. ஒரு மேட்சா? அரை மேட்ச்ண்ணா. சரி கணேஷா, ஆடி இருக்கான்ல. அவன் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துண்ணா. இல்லை கணேஷே, நீ முடிவு பண்ணிங்கண்ணா யார் ஃபோட்டோ இருக்கணும் யார் ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு. ம் சரிப்பா. இந்த வெங்கடேஷ் அண்ணனுக்கு என் மேலே என்னடா அவ்வளோ போவோம்? கோவம்லாம் இல்லைடா, பயம். பயமா? ஆமாம், வெங்கடேஷுக்கு உன்னை விட நல்லா விளாண்டோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு வையேன், இவன் வந்து விளாண்டா எனக்கு என்னான்னு இருப்பான். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து ஓன் திறமையாக பார்த்து அவன் கூட இருக்கிறவனுங்களே அவனை மதிக்காமல் போயிடுவானுன்ற பயத்தில் தான் இப்போ நான் அந்த பையன் இந்த பையன் கண்ட பையன் அடையாளப்படுத்திட்டு இருக்கேன். சாப்பிட்றா. இப்போயாவது சொல்கிறத கீழே ஜாலி ஃப்ரெண்ட்ஸில் விளாடணுன்ற ஆசையை விட்டுடுறாவா? ஏய், கிரிக்கெட் விளாடணும்னு ஆசைப்பட்டதே அந்த டீமை பார்த்து தான்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா? டேய், துர்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு நிறைய வந்துட்டு போகிறானுங்கம்மா, பொலிமையாக இருக்காடா. முதல்ல கல்யாணம் பண்ணுற வேலையை பாடுறா. சின்ன பையன் மாதிரி இன்னும் சுற்றிக்கிட்டு. என்ன வார்த்தை அது, சின்ன பையன்? டேய், விளையாட போகிறதுல சண்டை போட்டுக்கிறோன்னு சின்ன பையன் சொல்ல வேற என்ன? சின்ன பையன் சொல்லாதுன்னு சொல்கிறேன்ல. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கெட்ட கோவம் வரும் எனக்கு. கல்யாணமாகி குழந்தை பிறந்த பிறகு எங்கே விளையாட போக முடியுது? ஏன் அப்படி? நான் விளையாட போகிறதே முன்னாடிக்கு பிடிக்காது. வா அன்பு. இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆயிருந்துச்சு, பஸ் போயிருக்கும். மார்க்கெட்டோட நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டா? சீரியஸாக தான் கேட்குறேன், உனக்கு ஓகே இல்லை? எனக்கு எப்போ ஓகே தான். நீ தான் ஏதோ ரெடி இல்லாத மாதிரி இருந்த, நானும் எதுவும் கேட்டுக்கல. இது முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்து பேசியிருப்பேனே. எனக்காக அது பண்ணு இது பண்ணுன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். சரி கிளம்புறேன்.